Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chapter 1ல exercise 1.5ல 7th sumல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது உங்களோட part 2 வீடியோ. ஓகே. இப்போ 7th sumல பாத்தீங்க அப்படினா f is to that is real numbers கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம real number தான் வேல்யூ எடுத்துக்கணும். சரியா? f of x வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா x power 5 கொடுத்திருக்காங்க. g of x வந்து x power 4 கொடுத்திருக்காங்க. Okay, then check if the f g are 1 to 1, that is f g 1 to 1 function and f of g வந்து 1 to 1 function அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா செக் பண்ண போறோம். இந்த சம்ல வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா? இல்ல, கொடுக்கலல. ரியல் நம்பர்ஸ்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. சோ வந்து நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். சோ -1 1, ஓகேவா? and then +2 -2 நான் என்ன பண்ணிக்கிறேன்? பாசிட்டிவ் நெகட்டிவும் கலந்து நான் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் -2 +2 கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x power 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நான் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? f of x is equal to x power 5 கொடுத்துருக்காங்கல்ல, நான் அதில் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, if x is equal to -1 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ x is equal to -1 இருந்துச்சுன்னா f வந்து -1 ஆயிடுமா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x power 5 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆப்வியஸ்லி என்னது? -1 power 5 ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? எஸ், ஆட் நம்பர். இது என்ன நம்பர்? ஆட் நம்பர் இல்லையா? பவர்ல ஆட் வந்துச்சு அப்படின்னா சைன் எதுல வரும் அப்படின்னா மைனஸ்ல வரும். ஓகேவா? பவர் வந்து ஆட்ல வந்துச்சு அப்படின்னா சைன் வந்து மைனஸ்ல வரும். 1 5 டைம்ஸ் போட்டாலும் அதே 1 தான். ஸோ பவர் வந்து ஆட்ல வந்திருக்கனால நான் வந்து மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். ஆர் யூ கிளியர் வித் தட்? அண்ட் செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா எவ்வளோ? எஃப் வந்து 1, அப்போ 1 power 5 கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னது? த சேம் 1. இங்க வந்து பாசிட்டிவ் 1 தான் வரும். இங்க வந்து சைன் -2 கொடுத்துருக்காங்க. அப்போ சப்போஸ் வந்து இங்க வந்து 6ன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆயிடும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்க ஏ வந்து +1 வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் x is equal to -2 அப்போ f வந்து -2 is equal to -2 power 5 கரெக்டா? 2 5 டைம்ஸ் போடணும் அப்படின்னு அர்த்தம். 2 5s 10ன்னு போடக்கூடாது. 2 எத்தனை டைம்ஸ் போடணும்? 1 2 3 4 and then 5 டைம்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ 2 5 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 32 வரும். ஓகே, ஆன்சர் எவ்வளவு வரும்? 32 வரும். இப்போ வந்து பவர் எதுல இருக்கு? ஆட் நம்பர்ல இருக்கா? ஆட் நம்பர்ல இருந்தா இங்க என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற மைனஸ் சைன் அப்படியே பார்த்து போட்டுறணும். ஓகேவா? அண்ட் தென் த சேம் வேல்யூ எக்ஸ் வந்து +2 இருந்துச்சு அப்படின்னா எஃப் வந்து பாசிட்டிவா, அப்போ 2 power 5 is equal to 32. ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? இப்போ நான் இதை வச்சு எஃப் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரோ டயக்ராம் போடணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போய்க்கிறேன். ஏரோ டயக்ராம் போடணும். ஓகேவா? தட் இஸ் -2 2. பெரிய நம்பர்ல இருந்து நான் சின்ன நம்பருக்கு போய்க்கிறேன். ஓகேவா? சாரி, மைனஸ்ல இருக்கிற வேல்யூலாம் நான் மைனஸ்ல எழுதிக்கலாம், பிளஸ்ல இருக்கிற வேல்யூலாம் என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ்ல எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து +2வும் -2வும் -1ம் இருக்கா? இது ரெண்டுமே மைனஸ் சைனா? அண்ட் தென் பிளஸ் சைன் என்ன இருக்கு? +1ம் 2 எழுதியாச்சா? இப்போ அண்ட் தென் இந்த சைடுமே அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சைடு என்ன எழுத போறோம் அப்படின்னா -32. ஓகேவா? -32 வேற என்ன மைனஸ்ல இருக்கு? -1 இருக்கா? ஸோ -1. அதுக்கப்புறம் ரெண்டு பிளஸ்மே எழுத போறோமா? ஸோ அப்போ 1 and then 32 எழுதியாச்சு ஏரோ டயக்ராம்ல. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ரியல் நம்பரா அப்படின்னு ஜாயின் பண்ண போறோம். -1 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? -1 கிடைச்சிச்சு இல்லையா? அண்ட் தென் 1 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? 1 கிடைச்சிச்சு. -2 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? -32 கிடைச்சிச்சு. 2 சப்ஸ்டியூட் பண்ணனால ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 32 கிடைச்சிச்சு. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் an individual image or unique image, therefore f is 1 to 1 function. ஓகேவா? 1 to 1 function. Each and every element has an individual image, therefore f is 1 to 1 function. ஓகேவா? இந்த சம் இதோட முடியல. இன்னும் g of x வந்து நம்ம தனியா போடணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம g of x வந்து போடலாம். அண்ட் தென் ஸ்டெப் 2. ஓகேவா? என்ன இருக்கு? g of x வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா x power 4 இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து இதுல ரொம்ப டிஜிட்லாம் நான் எடுத்துக்கலாம். -1 and then 1 இந்த ரெண்டு டிஜிட் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்து சம் போட்டுக்கிறேன். ஓகேவா? f
x is equal to -1 அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா g is equal to என்ன வரும் -1 power 4 ஆயிடுமா கரெக்டா ஓகே இது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா எஸ் இட் இஸ் ஈவன் நம்பர்லையா அப்ப என்ன பண்ணக்கூடாது மைனஸ் என்ன போடக்கூடாது அப்ப ஆன்சர் வந்து எவ்வளவு வந்துடும் 1 அப்படின்னு வந்துருமா அண்ட் தென் x is equal to 1 plus 1 இருந்துச்சு அப்படின்னா g எனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்குமா 1 power 4 1 எத்தனை டைம்ஸ் போட்டாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேம் இமேஜா வந்துருச்சு நம்ம வந்து f of x ல பார்த்தோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா கரெக்டா டிஃப்ரெண்ட் தட் இஸ் மைனஸ் சைனோ பிளஸ் சைனோ வந்துருந்துச்சு ஓகேவா ஆனால் நம்பர் ஒன்றா இருந்தாலும் மைனஸ் ப்ளஸில் வந்துருந்துச்சு ஸோ வந்து அதனால வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணி 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக 1 வந்துருச்சு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு என்ன பண்ணிக்கணும் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னு போட்டு நான் ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கணும் என்ன இருக்கு என்கிட்ட தட் இஸ் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன் -1 1 இல்லையா சப்ஸ்டியூட் பண்ணனால ஆன்சர் எனக்கு என்ன வந்துச்சு 1 வந்துச்சு இல்லையா அப்போ என்னது இது ரெண்டுத்துக்குமே நான் ஆரோ மார்க் போடணுமா ஓகேவா ஓகே இதுக்கு வந்து டெஃபினிஷன் எழுதிக்கோங்க டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எதனால வந்து இது வந்து நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா distinct element of domain does not ஓகேவா distinct element of domain does not have images ஓகேவா does not have images okay does not have images in codomain are you clear with that okay therefore g is not okay va g is not 1 to 1 function g is not 1 to 1 function are you clear with that okay va இதோட சம் முடிஞ்சிருச்சா இல்ல நான் இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் இது f of g கண்டுபிடிக்கணும் ஓகே f of g கண்டுபிடிச்சோனே இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதையும் போட்டுடலாம் and then இப்போ வந்து f of g பார்க்க போறோம் ஓகேவா f of g னா நம்ம என்ன எழுதுவோம் ஆல்ரெடி நம்ம 6 சம்ஸா கிராஸ் பண்ணிருக்கோம் இல்லையா g of f னு எழுதுவோமா g of x னு எழுதுவோமா ஓகேவா அதாவது f of g னா g உள்ள வந்துருச்சு f வெளில போச்சு x கரெக்ட்டா போட்டேனா ஃபார்முலா இப்போ நான் என்ன பண்ணனும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேவா g of x ல வந்து எவ்வளவு இருக்கு x power 4 இருக்கா அப்போ f வந்து x power 4 கரெக்ட்டா போட்டேனா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நான் இது முடிச்சிட்டு இதுல இருந்து யாட்ட வரணும்னு சொல்லிருக்கேன் f of x க்கு g of x க்கு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா x power 4 னு இவன்ட்ட முடிச்சிட்டு யாட்ட வந்துடணும் பக்கத்துல இருக்க இவன்ட்ட வந்துடணும் இல்லையா அவன் என்ன வச்சிருக்கான் x power 5 வச்சிருக்கான் இப்போ நான் என்ன பண்ணனும்னா x power 4 and then 5 இப்படி எழுதிக்கலாமா ஓகேவா அப்போ f of g is equal to x போட்டுக்கலாம் 4 5 எவ்வளோ 20 அந்த 20 நான் இங்க போட்டுக்கிறேன் அப்ப என்னது ஆன்சர் வந்து x power 20 ஓகேவா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா f of g of x ஓகேவா f of g of x is equal to என்னது x power 20 கரெக்ட்டா அப்போ x வந்து -1 இருந்துச்சுனா என்ன ஆகும் இத பாருங்க if x is equal to -1 அப்படினா f of g வந்து -1 ல டேர்ம்ல மாறுமா ஓகேவா -1 டேர்ம்ல மாறுமா பவர் எவ்வளோ எனக்கு 20 இல்லையா பவர் எவ்வளோ எனக்கு 20 ஆடா ஈவனா 20 வந்து எனக்கு ஈவன் இல்லையா அதனால எனக்கு வந்து +1 தானே ஆன்சர் வரும் ஸோ நான் வந்து +1 போட்டேன் புரியுதா உங்களுக்கு அண்ட் தென் இதுவே நான் வந்து 1 நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணோம்ல ஜில பண்ணோம்ல -1 1ன்னு ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா f of g வந்து 1 power 20 இருக்குமா கரெக்டா 1 power 20னா இப்போ ஆன்சர் என்னது the same +1 இல்லையா the same +1 இப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கு வந்து நேரோ டயக்ராம் போடணுமா I'm right -1 1 இங்க வந்து 1 ஸோ இதானே ஆரோ டயக்ராம் ஸோ இந்த ஜியில் வந்து சேம் இன்ஃபர்மேஷன் தானே இங்கேயும் வந்திருக்கு அப்போ அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே எழுதணும் ஓகேவா distinct element of ஓகேவா distinct element of domain does not have doesn't have another distinct element of domain doesn't have distinct image in codomain ஓகேவா distinct image in codomain okay therefore
f of g is not one-to-one function. Okay ba? f of g is not one-to-one function. Are you clear with that? ரொம்பவே ஈஸி. ஸோ நல்லா நீங்கள் போட்டு பார்க்கறது இதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 8th சம்பிள் போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 8th sum. Consider the function f of x, g of x and h of x, okay, as given below. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா show that f of x of h is equal to f of g of h in each cases. Okay வா? இது ரெண்டுத்துமே என்ன பண்ணணும்? that is equal to அப்படினாவே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? LHS is equal to RHS னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கன்க்ளூஷன் எடுத்து வருவோமா? அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஓகேவா? இதுல மொத்தம் வந்து 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு சப்டிவிஷன்ஸா போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? f of x வந்து x minus 1 கொடுத்திருக்காங்க. g of x வந்து 3x plus 1 கொடுத்திருக்காங்க. and then h of x வந்து x squared கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ given போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? given நீங்க எழுதுனீங்க அப்படினா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். ஓகேவா? f of x எவ்வளோ? x minus 1. ஓகேவா? g of x எவ்வளோ? 3x plus 1. okay, and then h of x எவ்வளோ? எனக்கு 3x squared. இப்போ நான் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா f of g of h is equal to f of g of h. இதனே நான் வந்து இது வந்து ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் LHS RHS அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதானே கிவன். இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, நான் இங்கே கீழே போட்டு முடிச்சிடுவேன். LHS சைடு வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் RHS சைடு போட்டு ரெண்டுமே ஈக்குவலா இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகேவா? LHS சைடு என்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் f of g is equal to f g x போடுவோமா? இது ஃபுல்லு நம்ம இந்த கதையை தானே பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸியா அப்படியே அந்த சைடு பண்ணா என்ன வரும்? அப்படியே உல்டாவா வருமா? ஓகேவா? ஓகே, இப்போ f g of x ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus 1 கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் அதை போடணுமா? 3x plus 1 போட்டேன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா f of x போடணும். ஓகேவா? என்ன போடணும்? f of x போடணும். f of xல என்ன இருக்கு? x minus 1 இருக்கா? x minus 1 இருக்கா? அப்போ x என்னது? இந்த வேல்யூ தானே எனக்கு x. அப்போ 3x plus 1 இதுதான் எனக்கு என்னது? x. அது இல்லாமல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்களா? இந்த -1 நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ ஆப்வியஸ்லி +1 -1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுமா? அப்போ f of g is equal to 3x. புரியுதா? f of g is equal to என்னது? 3x. இப்போ நான் f of g தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h கண்டுபிடிக்கணும் இல்லையா? என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h கண்டுபிடிக்கணும் இல்லையா? f of g எவ்வளோ எனக்கு? வெயிட் பண்ணுங்க. f of g of h கண்டுபிடிக்கணும். அப்போ f of g அப்படியே ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆஃப் ஹெச்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜியில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோமா? இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கா? அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். புரியுதா என்ன சொல்றேன்னு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்னது? 3x ஸ்கொயர். ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து நம்ம RHS சைடு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? g of h கண்டுபிடிக்கணும். f கிடையாது. fனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே வைஸ் வெர்சாவா எழுதுவோம் இல்லையா? என்ன கண்டுபிடிக்கணும்? h கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? h கண்டுபிடிக்கணும். அப்ப h க்கு என்னது? g of h into x வருமா? ஓகேவா? புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த g அப்படியே பார்த்துட்டு h of x க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு இந்த இடத்துல x ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த x ஸ்கொயர்டை அப்படியே போட்டுடணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு g of x ஓட வேல்யூ இப்போ எனக்கு என்ன? g of x ஓட வேல்யூ என்னது? 3x plus 1. தட் இஸ் எனக்கு இப்போ எனக்கு என்ன வேணுங்க? x ஸ்கொயர்ட் வேணும். அப்போ g of x ஓட வேல்யூ என்னது? 3x plus 1. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை தான் நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர்ட் பண்ணணும் இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர்ட் plus 1. ஓகேவா? என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை தான் நான் ஸ்கொயர்ட் பண்ணணும். அப்போ g of h is equal to 3x ஸ்கொயர்ட் plus 1. இதோட இது முடிஞ்சிருச்சா? கிடையாது. என்ன கண்டுபிடிக்கணும்? f of கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்பனா f of g of h is equal to ஈஸியா போட்டுடலாமா? f நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ g of h வந்து அப்படி போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ என்ன பண்ணணும், g of hல நமக்கு என்ன தெரியும், 3x² plus 1 தெரியும். ஆனால் எனக்கு என்ன தெரியாது, f வந்து தெரியாது. என்ன தெரியாது, f வந்து தெரியாது. ஓகேவா, நான் எழுதுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, f of xல எவ்வளோ இருக்கு, எனக்கு x minus 1 இருக்கு. அப்போ அந்த x minus 1ல நான் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, x minus 1ல என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். x வர இடத்துல நான் இந்த x எழுதணும். கரெக்டா? அப்போ 3x² plus 1 இங்க என்ன இருக்கு, -1 இருக்கு. அந்த -1 இங்க போடுவோமா? அப்போ ஆப்வியஸ்லி +1 -1 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்னது, 3x² இல்லையா? f of g of h என்னது, 3x². இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, ரைட், இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, 3x² வந்திருக்கா. இங்கே நமக்கு 3x² வந்திருக்கா. அப்போ நம்ம பண்ணது என்னது, கரெக்ட். ஓகேவா, therefore LHS is equal to RHS. That is f of g of h is equal to f of g of h. Okay, proof பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போறோம். And then இதுல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா, f of x எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x² கொடுத்திருக்காங்க. g of x 2x கொடுத்திருக்காங்க. And then h of x வந்து x plus 4 கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், f of g of h is equal to f of g of h அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும். கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிராக்கெட்குள்ள இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் வெளியில வரேன். ஓகேவா, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of g கண்டுபிடிக்கணுமா? கரெக்டா? இப்போ f of g is equal to f into g of x. கரெக்டா? அப்போ திருப்பி என்ன பண்ணணும், அந்த f அப்படியே பார்த்து எழுதிக்கணுமா? ஓகேவா, f அப்படியே பார்த்து எழுதிக்கணும். g of xல என்ன இருக்கு, 2xன்னு இருக்கா. அந்த நான் 2x தான் எழுதிருக்கேன். ஓகேவா, g of xல என்ன இருக்கு, 2xன்னு இருக்கா. அந்த 2x பார்த்து எழுதிருக்கேன். ஓகேவா, இதுக்கு இவன் நான் என்ன பண்ணிட்டேன், g of x முடிச்சிட்டேன். இப்போ நான் g of x முடிச்சுட்டு யார்கிட்ட தாவணும், இவன்கிட்ட தாவணுமா, f of x தாவணுமா? அவன் என்ன கொடுத்துருக்கான், x²ன்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், x²ன்னு கொடுத்துருக்கான். x ஓட வேல்யூ என்னது, 2x. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை அப்படியே போட்டு இதை அப்படியே ஸ்கொயர்டாக மாற்றிடணும். அவ்வளோதானே, சிம்பிள் விஷயம் தானே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 2s எவ்வளோ, 4. ஓகேவா, அப்போ என்னது 4x². புரியுதா, 2 2s 4, அப்போ 4x². இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, f of g of h கண்டுபிடிக்கணும் இல்லையா. என்ன கண்டுபிடிக்கணும், f of g of h கண்டுபிடிக்கணும். ஐம் ரைட். ஓகே, இப்போ ஹெச்னா என்ன வரும், f of g அப்படியே வச்சுக்கோமா, வச்சுட்டு ஹெச்னா h of x. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த f of g அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. h of gல என்ன இருக்கு, x plus 4 இருக்கு. என்ன இருக்கு, x plus 4 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் எந்த சைட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, LHS சைடில் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா, x plus 4ன்னு இருக்கு. ஓகே, இப்போ f of g எவ்வளோ, f of g வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்டெப் முடிச்சாச்சா. இப்போ f of g எவ்வளோ, 4. ஓகேவா, அப்போ x plus 4னா என்னது, x plus 4 the whole square. ஓகேவா, ஏன்னா எனக்கு எதுல வேல்யூ இருக்கு, ஸ்கொயர்ல வேல்யூ இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்கொயர்ல வேல்யூ போட்டுட்டேன். ஓகேவா, இதுதான் என்னது, f of g of h. Are you clear with that? ரொம்ப ஈஸியாவே இருக்குல்ல. முடிஞ்சிச்சு. and then இது வந்து LHS சைட் போட்டேன். and then இதே மாதிரி என்ன சைட் போடணும், RHS சைட் போடணுமா? ஓகே, இப்போ RHS சைட் போடலாம். ஓகேவா, இப்போ நான் RHSல வந்து எதை ப்ரூஃப் பண்ணணும், f of g of h நான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கிற விஷயத்தை முடிச்சிடலாம். ஓகேவா, g of h is equal to என்ன ஃபார்முலா வரும், g h of x ன்னு வருமா? ஓகேவா, அந்த g அப்படியே பார்த்து எழுதிட்டு h of xல என்ன இருக்கு, x plus 4ன்னு இருக்கா. போட்டேன் நான் x plus 4ன்னு. அந்த இப்போ என்ன பண்ணணும், இது முடிச்சுட்டு இவன்ட்ட வந்தேன்னா, அப்போ இவனை முடிச்சுட்டு நான் யார்கிட்ட வரணும், இந்த g of x கிட்ட வந்துடணும். ஓகேவா, அப்போனா அங்கே வந்துட்டு எவ்வளோ வேல்யூ இருக்கு, எனக்கு 2 into xன்னு இருக்கு. என்ன இருக்கு, 2 into xன்னு இருக்கா. அப்போ 2 into என்னது, x plus 4. ஏன்னா xோட வேல்யூ என்னது, எனக்கு x plus 4. ஐம் கரெக்ட். இப்போ நான் இது என்னது, g of h. ஓகேவா, இது என்னது, g of h. இப்போ நான் என்ன பண்ணணும், f of g of h பண்ணணும் இல்லையா, f of g of h பண்ணணும் இல்லையா. எனக்கு வந்து அப்போ நான் என்ன பண்ணணும், f into g of h அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணுமா.
ஐம் கரெக்ட். அப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணுமா? இப்போ அந்த எஃப் அப்படியே பார்த்து போட்டுட்டு ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்னது 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 கரெக்டாக எழுதுறேன்னா 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ நான் எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? டோட்டலாக ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 2 இன்டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸ் முடிச்சாச்சுல, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் தானே வரணும். ஸோ அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டா, இதுதானே எக்ஸ். ஸோ அப்படியே போட்டு நான் ஹோல் த ஸ்கொயர் போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் வெயிட் பண்ணுங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நான் இப்போ பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 4 2 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 4. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? கரெக்டா ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அப்போ therefore LHS is equal to RHS, f of g of h is equal to f of g of h. புரியுதா? ஈஸியா இருக்கா? நம்ம இதிலே தேர்ட் சப்டிவிஷன் போலாம். அண்ட் தென் அதுலயே தேர்ட் சப்டிவிஷன். ஓகேவா? தேர்ட்ல என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? f of g of h is equal to f of g of h அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? given கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல LHS is equal to RHS னு போடணுமா? ஓகே, LHS சைடையும் RHS சைடையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பிரிச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல உள்ள இருக்கிற விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ f of g அதில் என்ன எனக்கு ஃபார்முலா வரும்? f of gல f into g of x f into g of x போட்டாச்சா? இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதுதான் வேலை இல்லையா? ஓகே, இப்போ g of xல என்ன இருக்கு? x ஸ்கொயர்ட் இருக்கா? அப்போ f of x ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டாச்சு. சும்மா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது தானே வேலை, ரொம்ப ஈஸி தானே. இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம்? தட் இஸ் ஜியை முடிச்சிட்டோம். ஜிக்கு முடிச்சுட்டு யாருக்கு வரணும்? f of xக்கு வரணுமா? இவனை முடிச்சுட்டு இவனுக்குள்ள வரணுமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? மைனஸ் 4. அப்போ எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் வந்து இதுதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணுமா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஐம் கரெக்ட். அப்போ ஹெச்சுக்கு என்னது? ஹெச் இன்டூ எக்ஸா? ஓகேவா? எஃப் ஆஃப் ஜி ஹெச் இன்டூ எக்ஸ் கரெக்டா? அப்போ ஹெச் இன்டூ எக்ஸுக்கு என்ன ஆகுது? 3x மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்களா? 3x மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? அது போட்டாச்சா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அண்ட் தென் எஃப் ஆஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னு கொடுத்துருக்காங்க. இது எதோட வேல்யூ? எஸ், எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x minus 5 the whole squared minus 4. that is இங்க போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான். that is h of x என்னடா? 3x minus 5 நமக்கு வந்து xல என்ன கொடுத்துருக்காங்க? x squared minus 4 கொடுத்துருக்காங்க. அப்போ x squared the whole squared போட்டுடணும். minus 4 அப்படியே பார்த்து எழுதிருக்கேன். ஈஸியா இருக்கா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு போடுறேன். இதே மாதிரி தான் ஆர்ஹெச்எஸ் சைடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் ஹெச் போடணுமா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடணுமா? அப்போ ஜி ஆஃப் ஹெச். ஓகேவா? ஜி ஆஃப் ஹெச்க்கு வந்து என்ன போடணும்? ஜி இன்டூ ஹெச் ஆஃப் எக்ஸா? ஓகேவா? அப்போ ஜி அப்படியே போட்டுட்டு ஹெச் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 3x மைனஸ் 5 இது வரைக்கும் நான் கரெக்டாக போட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர்டில் இவனை முடிச்சுட்டு இவன்ட்டு வந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்? இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? இந்த சேம் தான், 3x minus 5 the whole square. கரெக்டா? 3x minus 5 the whole square. இது என்னது? g of h. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? இப்படி எழுதிக்கணுமா? f into g of h அப்படின்னு எழுதிக்கணுமா? ஓ அப்படிங்க வர இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும்? பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு எஃப் தெரியும், எஃப் இது வந்து தெரியாது, இது அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 5 the whole square கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? அதை எழுதிட்டேன். இப்போ என்ன எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? லாஸ்ட் நம்ம எது எடுத்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோமா? இப்போ இவன்ட்டு வந்து திருப்பி இவனுக்கு வரணுமா? x minus 4னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா?
அப்போ எக்ஸ் என்னது 3x minus 5 the whole square. இந்த -4 அப்படியே பார்த்து எழுதிடணுமா? கரெக்டா? அப்போ இதான் என்னது f of g of h is equal to 3x minus 5 the whole square minus 4. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா? ரிஜெக்ட்னு சொல்லிட்டு போறீங்க, that is 2. ஓகேவா? இது ரெண்டுமே சேமாக இருக்கா? இப்போ LHS is equal to RHS, that is f of g of h is equal to f of g of h. புரியுதா? hence proved. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் 9th சம்குள்ளே போகலாம். ஓகேவா? 9th சம்மே ரொம்ப தான் ஈஸி தான். அண்ட் தென் 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா let f is equal to -1 3 0 -1 2 -9 சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் z to z அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபைண்ட் f of x. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து z to zல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லீனியருக்கு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். என்ன இருக்குது? -1 0 2 இருக்கா? போட்டாச்சா? அண்ட் தென் -9 -1 3 லாஸ்ட் இருந்து வந்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா -1, 3ன்னு இருக்கா? ஓகேவா? 0, -1ன்னு இருக்கா? அண்ட் தென் 2, -9 இருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ லீனியர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா f of x is equal to ax plus b. ஓகேவா? என்னது? ax plus b. ஓகே, இப்போ வந்து f of x வந்து நம்ம -1 எடுத்துக்கலாம். ஓகேவா? f of x வந்து என்னவா எடுத்துக்கலாம்? -1 எடுத்துக்கலாம். அப்போ a இன்டூ எக்ஸ் வர இடத்துல -1 போடணும். அப்போ -1 + b. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடும் அப்படின்னா -1க்கு நேராக என்ன இருக்குது? வேல்யூ 3 இருக்கா? 3 போட்டாச்சா? இஸ் ஈக்குவல் டு 1 × -a + b. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா b வந்து எனக்கு இப்போ தேவை. ஓகேவா? கண்டிப்பாக இப்போ எனக்கு என்ன தேவை? b தேவை. அப்போ ஃபார்முலா என்னது? f of x is equal to ax plus b. ஓகேவா? இப்போ எனக்கு b வேணும். நான் வந்து இப்போ f of இது வந்து 0 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் வர இடத்துல நான் என்ன போடணும்? 0 போடணும் இல்லையா? இப்போ 0க்கு நேராக எனக்கு வேல்யூ என்ன இருக்குது? -1 இருக்கா? ஓகேவா? அப்போ a × -1 + b. கரெக்டா? 0 தட் இஸ் a × எனிதிங் என்னதுதான்? 0 தானே வரும். ஓகே, அப்போ 0 + b. அப்போ b is equal to -1. ஓகேவா? b is equal to -1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா b is equal to -1 அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எதில் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிப்போம் இல்லையா? அதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணி a கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 3 is equal to -a அப்படியே போட்டுருவோமா? எஸ், -a அப்படியே போட்டுருவோம். நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது. b என்னது? -1. ஓகே, போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 is equal to -a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸா? அப்போ -a -1 ஆகிடுமா? அப்போ நான் இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ 3 + 1 is equal to -a. கரெக்டா? அப்போ 3 + 1 எவ்வளோ? 4. 3 + 1 எவ்வளோ? 4. அப்போ 4 is equal to -a. ஓகேவா? அப்போ a is equal to 4. ஓகேவா? 4 வந்து என்ன? 4 -4. ஓகே, அப்போ a is equal to -4. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா f of x is equal to ax plus b. ரெண்டத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூ பண்ண போறோம். தட் இஸ் f of x is equal to ax plus b. கரெக்டா? ax வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? வேற a is equal to என்னது? -4. b is equal to -1. I'm correct? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். f of x is equal to -4 plus -1. கரெக்டா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸ்லி f of x is equal to -4x -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே? கரெக்டா? அப்போ நம்ம வந்து இதோட இந்த சம்மை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் இல்லையா? கொஞ்சம் கவனிச்சு உட்காந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் 10th சம்முக்குள்ளே போகலாம்.
நெக்ஸ்ட் வந்து 10th சம் ரொம்பவே ஈஸியான சம், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? in an electrical circuit theory and circuit, CT is called linear circuit. ஓகேவா? if it is satisfied superposition principle given by CAT1 plus BAT2. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான சம். ஓகே, வேறஸ் ஏவும் பியும் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதே ஒரு பாயிண்டை எடுத்துக்கணும். அண்ட் தென் ஷோ தட் த சர்க்கியூட் CT is equal to 3T வந்து லீனியர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ CT எவ்வளோ, CT கிவன் எழுதிக்கோங்க. ஓகேவா? கிவன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். CT வந்து 3Tயா? ஓகேவா? CT வந்து அப்போ நெக்ஸ்ட் CT1 இஸ் ஈக்குவல் டு என்னது, CT2. ஆக்சுவலி CTA நமக்கு என்ன இருக்கு, 3Tயா இருக்கா? கரெக்டா? அப்போ என்னது, இது வந்து 3T1, இது வந்து சிக்கு பதிலாக 3 போட்டு இது வந்து 3-2. ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இது முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா C இஸ் ஈக்குவல் டு AB ஆர் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ AT1, ஓகே, AT1 பிளஸ் BT2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C இஸ் ஈக்குவல் டு AT1 பிளஸ் BT2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன போட்டிருக்கோம், 3 போட்டிருக்கோமா? அப்போ 3 இன்டூ AT1 பிளஸ் BT2. ஓகேவா? AT1 பிளஸ் BT2 போட்டுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், பியில் தட் இஸ் தனித்தனியாக இருக்கிறத நம்ம ஒன்றா ஆக்கணும் இல்லையா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3AT1 பிளஸ் 3BT2 போட்டாச்சா? இப்போ நம்மள்ட்ட என்ன வேல்யூ இருக்கு, ஏவும் பியும் கான்சனன்ட்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஏ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இது என்னது, ஏ வந்து ஓப்பன் பண்ணியாச்சா? அப்போ என்னது 3T1. கரெக்டாக என்ன சொல்கிறேன்னு, ஏ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, 3T1 இருக்கா, ப்ளஸ் பி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது, 3-2 இருக்கா, 3T2. பி ஓப்பன் பண்ணியாச்சு, ஏ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதணும்னா நமக்கு சம் முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ வேறஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இந்த 3T1க்கு நேரம் என்ன இருக்குது, CT1 இருக்கா? சாரி, நான் ஆன்சர் போட்டு நடத்தே முடிச்சிட்டேன். மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால இந்த ஸ்டெப் மட்டும் திருப்பி சொல்கிறேன். ஏவை அப்படியே போட்டாச்சா? 3T1க்கு பதிலாக என்ன இருக்கு, CT1 இருக்கா, ப்ளஸ் அப்படியே போட்டாச்சா? பி அப்படியே போட்டாச்சா? 3T2க்கு பதிலாக என்ன இருக்குது, CT2 இருக்கா, அதே அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்களா? ஹென்ஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் சாட்டிஸ்ஃபைட். therefore CT is equal to 3T is linear. ஓகேவா? அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.